மாணவர்கள் இருமொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த சேலையூரில் பாரத் பல்கலைக்கழகத்தில் 41ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், மத்திய தகவல் தொடர்புத்துறையின் இயக்குநர் மதன் மோகன் திரிவாதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர். தொடர்ந்து பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், உயர்கல்வியில் இந்தியாவின் சதவீதம் 28% மட்டுமே, ஆனால் தமிழகம் 48% அடைந்திருக்கிறது என கூறியவர், இதற்கு அடித்தளமிட்டவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் என புகழாரம் சூட்டினார். மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் தற்போதைய முதலமைச்சர் முதல்வர் 4 திட்டத்தை செம்மையாக செயல்படுத்தி வருகிறார் என்று தெரிவித்த அவர், இதுவரை 28 லட்சம் மாணவர்கள் நான் முதல்வர் திட்டத்தின் பயனடைந்துள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் இருமொழி கொள்கையை மாணவர்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக சேர்மனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாணவ செல்வங்கள் துவக்க காலத்தில் நுழைவுத் தேர்வு இருந்தது. நுழைவுத் தேர்வில் உயர்கல்விக்கு ஒரு முட்டுக்கட்டை உணர்ந்ததால் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது நுழைவுத் தேர்வை அடியோடு ரத்து செய்தார். ஆண்டிற்கு நுழைவுத் தேர்வு இருந்த பொழுது மாணவர் சேர்க்கை 25,000. நுழைவுத் தேர்வை ரத்து செய்த பிறகு மாணவர் சேர்க்கை பொறியியல் கல்லூரியில் 77,000 என்று சொன்னால் முட்டுக்கட்டையை நீக்கினோம். உயர்கல்வியில் உயர்ந்த இடத்தில் பிடித்தோம். அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுவார், இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிசா என்று போட்டி போட வேண்டாம். உன்னுடைய போட்டி தமிழ்நாட்டு மாணவருடைய போட்டி, தமிழ் மாணவருடைய போட்டி உலக அரங்கில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் முதல்வர். அதை செய்து முடிக்கிறார். பாரத் பல்கலைக்கழகத்துடைய ஆழ்வார் என்று சொன்னால் அரசு வேறு, பாரத் பல்கலைக்கழகம் வேறு என்று எல்லாத ஒரு ஆழ்வாரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம். பாராட்ட வேண்டும், வாழ்த்திட வேண்டும். கச்சத்தீவு விவகாரத்தில் அன்றே கருணாநிதி பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தால் பிரச்சினை தீர்ந்திருக்கும் என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வைகை செல்வன் கருத்து தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வைகை செல்வன், கச்சத்தீவு விவகாரம் என்பது முடிந்திருக்க வேண்டியது என்று கூறியவர், கருணாநிதி அதற்கான ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தால் இதுபோன்ற நிலை ஏற்பட்டு இருக்காது எனவும், இதன் மூலம் திமுகவிற்கு தீராத பழியை ஏற்படுத்தியுள்ளார் என்று தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அன்றிலிருந்து இன்று வரை அதிமுக அதை எதிர்த்து வருகிறது. தேவைப்பட்டால் வழக்கு தொடர்வோம் எனவும் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அடிப்படை நமக்கு தேவையில்லை என்கிற கருத்தை தான் நாங்கள் எழுப்பியிருந்தோம். ஏனென்றால் பல்வேறு இனம், பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பண்பாடுகள் நாம் வேறுபட்டு இருந்தால் கூட ஒரு ஒற்றுமை உடையவர்களால், இறையாண்மையால் இந்திய நாடு ஒரு கூட்டமைப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கூடாது என்கிற கருத்தை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரே நாடு ஒரே தேர்தல் முடிவெறுகிற நிலைக்கு வந்துவிட்டது. ஆகவே அடுத்த கட்டத்திலே அவர்கள் அந்த நிலையை செயல்படுத்த தொடங்கினால் ஆட்சி 3 ஆண்டுகள் தான் இருக்கும். இது குறித்து இன்னும் போக போக வழக்கு மன்றம் இருக்கிறது, நீதிமன்றத்துக்கு செல்வார்கள். இதெல்லாம் போக போகத்தான் தெரியும். தஞ்சை குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் 40வது ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழகம் பெண்கள் அதிகம் படித்துள்ள மாநிலம் என்ற பெருமை பெற்றுள்ளது என்று புகழாரம் சூட்டினார். மருத்துவம், தொழில் வளர்ச்சி, விளையாட்டுத்துறை மற்றும் பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடு முதலிடம் என பெருமிதத்துடன் தெரிவித்தார். 261 பேரும் பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அதிக பேர் கல்வி கற்ற மாநிலம் எது என்றால் கேரளா என சொல்லுவார்கள். இன்றைக்கு இந்தியாவில் எந்த மூலையில் நின்று அதிக பேர் கல்வி கற்ற மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு என்று கைகாட்டுகிற உயர்ந்த நிலைக்கு தமிழ்நாடு உயர்ந்து சென்றிருக்கிறது. PhD படித்தவர்கள், PhD முடித்தவர்கள் எந்த மாநிலத்தில் என்று கேட்டால் அதிலும் முதலிடம் தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு. எனவே மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம், தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம், விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு முதலிடம், தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு முதலிடம், பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடு முதலிடம்,
உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் என முதலிடம் என்று கொலை வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ள வயல்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் பிரபாகரனுக்கும் ராஜபாண்டிக்கும் இடையே இருந்து வந்த முன்விரோதம் காரணமாக கடந்த 2019ஆம் ஆண்டு பிரபாகரனை ராஜபாண்டி மற்றும் அவரது தந்தை முருகன் ஆகிய இருவரும் சேர்ந்து கத்தியால் குத்தி கொலை செய்தனர். இந்த கொலை தொடர்பாக வீரபாண்டி காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நேற்று வழக்கு விசாரணை முடிவுற்று சாட்சிகளின் அடிப்படையில் ராஜபாண்டி மற்றும் அவரது தந்தை முருகன் ஆகிய இருவரும் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டது. இதில் ராஜபாண்டியன் தந்தை முருகன் இறந்துவிட்ட நிலையில் ராஜபாண்டிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 1 வருட கால சிறை தண்டனையை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சொர்ணம் நடராஜன் தீர்ப்பு வழங்கினார். மத்தியில் ஆளும் பாஜக அரசை எதிர்த்து குரல் கொடுக்கும் ஒரே முதலமைச்சர் நமது தமிழக முதலமைச்சர் மட்டுமே என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 7000 பண்ணையில் திமுக தெற்கு மாவட்டம் சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வெம்பக்கோட்டை கிழக்கு ஒன்றிய அவைத் தலைவர் புஷ்பராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், மத்தியில் ஆளும் பாஜக அரசை எதிர்த்து துணிச்சலுடன் குரல் எழுப்பும் ஒரே முதலமைச்சர் தமது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டுமே என்றார். தொடர்ந்து தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை விளக்கி பேசுகையில் கொட்டும் மழையிலும் குடைபிடித்துக் கொண்டு பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.